ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஆங்குலரில் லைக் இதுக்கு முன்னாடி ஆங்குலர் எப்படி கிரியேட் பண்ணுறது, காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் சர்வீஸ் ஃபைல் மூலிமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ரவுட்டிங்கு, ஃபார்ம் குரூப்பு. ஸோ ரவுட்டிங்லேயே வந்து எப்படி பேரண்ட்ஸ்லாம் மல்டிபிளாக செட் பண்ணுறது, ஸோ அந்த பேரண்ட்ஸ் எப்படி கெட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் ஃபார்ம்லேயுமே வந்து ஒரு ஃபார்ம் குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் ஃபார்ம் பில்டர்ஸ் எதுக்காக, அப்புறம் ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் எதுக்காக, ஸோ அதில் எப்படி வேலிடேஷன் வைக்கிறது, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போது ஆங்குலரில் அடுத்து வந்து ஒரு மெயின் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருப்போம், பட் ரொம்ப ஓவரலாக பேசியிருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னா, ஆங்குலர் லைஃப் சைக்கிள் ப்ரூஃப்ஸ், அதுதான் டாபிக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இது என்ன ஆங்குலர் லைஃப் சைக்கிள் ப்ரூஃப், அது என்ன, அது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஆங்குலர்ல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு, கரெக்டாக. ஸோ காம்பனன்ட்ஸ் மல்டிபிள் காம்பனன்ட்ஸாக இருக்கும், நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ சொல்லப்போனால் ஆங்குலரே வந்து காம்பனன்ட்ஸ்குள்ளே தான் இருக்கு. சம் காம்பனன்ட்ஸ் ஆர் டைரக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காம்பனன்ட்ஸோட ஸ்டார்டிங் டு எண்டிங், ஸோ அந்த காம்பனன்ட் ரெண்டாகிறதுல இருந்து ரெண்டாகி முடிகிற வரைக்கும் நடக்கிற எல்லா ப்ராசஸையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியணும் ஒரு டெவலப்பரால. ஸோ ஒரு டெவலப்பரால ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைஃப் சைக்கிள் குரூப்ஸை கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த லைஃப் சைக்கிள் குரூப்போட மெயின் அட்வான்டேஜே இதுதான். ஒரு காம்பனண்ட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து, இனிஷியல் ஆகிறதுல இருந்து அது கம்ப்ளீட்டா எண்ட் ஆகுற வரைக்கும் பிட்வீன்ல நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்றது. இப்போ அந்த காம்பனண்ட் இனிஷியலைஸ் ஆகும்போது ஏதாவது நான் பண்ணணும், அந்த காம்பனண்ட் அந்த காம்பனண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு இன்புட்ல நம்ம டைப் பண்றோம், அதை டைப் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு வந்து இங்க வந்து டிடெக்ட் ஆகணும், அது வந்து எனக்கு எடுத்து வந்து திருப்பணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அந்த காம்பனண்ட் ஃபுல்லா ரெண்டரானதுக்கு அப்புறம் எனக்கு சில விஷயங்கள் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை அந்த காம்பனன்ட் ஸ்டார்டிங் டு எண்டிங், இந்த ரெண்டரிங் டைம்ல நம்மளால ஒரு டெவலப்பரால ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏதாவது நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை இந்த லைஃப் சைக்கிள் குரூப் மூலியமா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. ஸோ நான் வந்து இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நியூவாக தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், வேறு எதுவுமே இப்போ இல்லை. ஜஸ்ட் டைரக்ட்லி ஆப் காம்பனண்ட் ஆர் HTML அப்புறம் TS அது மட்டும்தான் இருக்கு. வெயிட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்? இந்த கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, இந்த காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாவது சில விஷயங்கள் நமக்கு நடக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது சில மாடியூல்ஸ் இல்லை வந்து டிபெண்டன்சிஸ்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை வந்து இந்த காம்பனண்ட்ல இன்ஜெக்ட் பண்ணணும், அதை இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நம்ம பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு ஒரு டேட்டாவை நம்ம வேல்யூவாக கொடுக்கணும், எம்டியா இல்லாமல் சம் வேல்யூஸ் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்கு ஜஸ்ட் மினிட். யா சரி. ஸோ என்னோட காம்பனண்ட் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி ஏதாவது டிபெண்டன்சிஸை இல்லை வந்து சர்வீசஸை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டார்ல நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டாரை எப்படி வந்து கால் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைப் ஸ்கிரிப்டோட ஒரு கிளாஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டாரை கால் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த எக்ஸ்போர்ட் உள்ள இந்த எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணாலும் இந்த எக்ஸ்போர்ட் கிளாஸ்க்குள்ள தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்றதுக்கு ஒரு கீவேர்ட், அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது அந்த கீவேர்டு. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இது வந்து ஒரு கால் பேக் மெத்தட் மாதிரி. ஸோ நார்மல் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்தது கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல ஏதாவது வந்து நம்ம ஒரு சர்வீஸை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது டிபெண்டன்சிஸ் இன்ஜெக்ட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபார்ம் மாடியூலாக பார்க்கும்போது அந்த ஃபார்ம் மாடியூல கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம இன்ஜெக்ட் பண்ணி தான் பண்ணியிருப்போம், யூஸ் பண்ணியிருப்போம். கரெக்டுங்களா? ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி சர்வீஸ் ஃபைலை வச்சு நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு காம்பனண்ட்லேருந்து இன்னொரு காம்பனண்ட்டுக்கு, அப்பயும் இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல தான் அந்த சர்வீஸ் ஃபைலை நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு சாம்பிளுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, சும்மா ஃபார்ம் மாடியூல நான் இம்போர்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுல நம்ம யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பிரைவேட் அண்ட் பப்ளிக் மெத்தட். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம யூஸ் பண்ணலாம். இது கிட்டத்தட்ட ஒரு வேரியபிள் மாதிரி தான். பிரைவேட்னா இந்த காம்பனண்ட்டுக்கு மட்டும் அது அக்சசபிளா இருக்கும். பப்ளிக்னா மற்ற காம்பனண்ட்லையும் நம்மளால அதை வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் வந்து ஜஸ்ட் பிரைவேட்னு கொடுத்து ஃபார்ம் மாடியூல் அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம். ஃபார்ம் மாடியூல் ஃபார்ம் மாடியூல். ஸோ இந்த மாதிரி நான் இதை வந்து ஜஸ்ட் ஜஸ்ட் இது வந்து இங்கே மேலே இம்போர்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இங்கே இம்போர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிட்டோம்னா இது வந்து இம்போர்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது நமக்கு டிபெண்டன்சிஸ் தேவைப்படுது அப்படின்னா அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் இன்ஜெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிபெண்டன்சிஸ், அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சர்வீஸ் ஃபைல் இருந்தாலும் அந்த சர்வீஸ் ஃபைலையும் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி அதை நம்ம டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்டர்ல பிரைவேட் மெத்தட் இல்லை பப்ளிக் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம போட்டுருவோம். கரெக்டா? ஸோ ஒரு காம்பனண்ட் ரன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆகும். கரெக்டா? இதுதான் வந்து நம்ம பார்த்தது. இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்றீங்க, ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் டேக் போட்டு என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு அலர்ட் மாதிரி ஒன்று வச்சிருப்பேன். ஏன்னா அது தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆகுது, அதுக்கு முன்னாடி அது ரெண்டர் ஆகாது அப்படின்றதுக்காக. ஓகே, ஸோ வேற எதுக்காகவும் இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இது ரெண்டராயிடுச்சு. நான் இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல ஒரு கன்சோல் போட்டிருக்கேன், அடுத்தது வந்து அலர்ட் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இதோட டெஃபினிஷன் படி கன்ஸ்ட்ரக்டர் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது, அடுத்தது தான் காம்பனண்ட் வந்து ரெண்டர் ஆகும். கரெக்டா? விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருக்கிறது ரன் ஆகும், அடுத்தது தான் இந்த ஹெட்ரே வந்து ரன் ஆகும். ஸோ அதுதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஒரு வேலை. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் அதை ஃப்ரீஸ் பண்ணி காட்டணுன்றதுக்காக ஒரு அலர்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அதை ஃப்ரீஸ் பண்ணணும், அதுக்கு முன்னாடி தான் நடக்குது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா எனக்கு இங்க வந்துருச்சு. ஆக்சுவலி அது பிரிண்ட் ஆயிடுச்சு. இங்க கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சோல் இங்க இருக்கு, பேக் சைட்ல இருக்கு, ஜஸ்ட் இங்க வரைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதே சமயத்துல நமக்கு இந்த
அலர்ட் மெசேஜ் வந்துருச்சு. ஆனா நமக்கு இன்னும் இங்க காம்பனன்ட் ரெண்டர் ஆகவே ஆரம்பிக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா இன்னும் காம்பனன்ட்டே ரெண்டர் ஆகல நம்மளோட பேஜ்ல. நான் எப்போ இதை ஓகே கொடுக்குறனோ அதுக்கப்புறம் தான் அந்த காம்பனன்ட் ரெண்டர் ஆக ஸ்டார்ட் ஆகும். நான் ஓகே கொடுத்துருந்தா டேரக்டா அந்த HTML இருக்கிறது ரெண்டர் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தோம்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரன் ஆயிருக்கு, ஆப் காம்பனன்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சோல். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மளோட காம்பனன்ட் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ரன் ஆகும். அண்ட் அதே மாதிரி இதுல என்ன மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஏதாவது சர்வீசஸ் இல்ல டிபெண்டன்சிஸை நம்ம அந்த காம்பனண்ட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த காம்பனன்ட் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னா அப்பவும் நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த காம்பனன்ட்னா இந்த HTML ரன் ஆகுறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் கூட. அண்ட் இதுல சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டைட்டில் இருக்கா, இந்த டைட்டில நான் இங்க கால் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் காம்பனண்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது நடக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும், ஒரு சிம்பிள் லாஜிக்ஸ் மாதிரி இருக்கிற விஷயங்கள் மட்டும் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கிற இதெல்லாம் பண்ண வேணாம். அது பண்ண முடியும் பட் பண்ண வேணாம். அது மேபி நம்மளோட இந்த HTML ரெண்டரிங், அதாவது டாம் அது. ஸோ அந்த டாம் ரெண்டரிங்கை அஃபெக்ட் பண்ணும். நமக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தேவைப்பட்டா பண்ணிக்கோங்க. அண்ட் டிபெண்டன்சிஸ், சர்வீசஸ், வேற ஏதாவது மாடியூல்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளோட காம்பனண்ட்டுக்கு தேவை அப்படின்னா அதை இங்க இம்போர்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். செகண்ட் ஒன் லைஃப் சைக்கிள் ஹூக்ல செகண்ட் என்ன அப்படின்னா ஆன் இனிட். ஓகேவா? ஸோ NG ஆன் இனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NG ஆன் இனிட் அப்படின்னா அது என்னன்னா, ஸோ கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்டரும் NG ஆன் இனிட்டும் சேம் தான். ஆனா கன்ஸ்ட்ரக்டர்ல மட்டும்தான் நம்மளால வந்து அந்த மாடியூல்ஸ் இல்லை டிபெண்டன்சிஸ் அதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஆனா NG ஆன் இனிட்ல இந்த ஆன் இனிட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக்ல நம்மளால வந்து அந்த மாதிரி இந்த சர்வீசஸையோ இல்லை மாடியூல்ஸோ இன்ஜெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? மற்றபடி NG ஆன் இனிட்டும் காம்பனன்ட் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் ரன் ஆகும். ஆல்சோ இங்கே நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த காம்பனன்ட்ல டேட்டா வேணும். ஆனா அந்த டேட்டா வந்து பேக் எண்ட்ல இருக்கு, டேட்டா பேஸ்ல இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ இந்த காம்பனன்ட் இந்த HTML ஃபைலு ரெண்டர் ஆகணும்னா நமக்கு அந்த டேட்டா வேணும். பேக் எண்ட்ல இருந்து நம்ம அந்த டேட்டாவை எடுக்கணும். ஸோ அந்த டேட்டாவை எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த HTML ஃபைலை நம்மளால ரெண்டர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு இந்த காம்பனன்ட் ரெண்டாவது முன்னாடியே டேட்டா வேணும். கரெக்டா? ஸோ இப்போ இந்த டேட்டாவை நம்ம கன்ஸ்ட்ரக்டர்ல எடுக்க முடியாதான்னு கேட்டா எடுக்க முடியும். பட் ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயங்களுக்கு, ரொம்ப டாம் அஃபெக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக ஆம்னினீட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆம்னினீட்டோட வேலை காம்பனன்ட், அதாவது இந்த எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இல்லை ஏதாவது லாஜிக்ஸ் நம்ம வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆன் இனிட் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பேசிக் சின்டாக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த இம்போர்ட் ஆன் இனிட். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இங்க கன்ஸ்ட்ரக்டருக்கு அடுத்ததாக தான் அதை கால் பண்ணும். ஸோ கால் பண்ணும்போது NG ஆன் இனிட். இந்த மாதிரி அதை கால் பண்ணணும். ஸோ சேம் கன்ஸ்ட்ரக்டர் மாதிரியே தான் சின்டாக்ஸ், பட் அந்த வேர்ட் மட்டும் வேற. இங்க கன்ஸ்ட்ரக்டர், இங்க ஆன் இனிட். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு அடுத்தது தான் இந்த ஆன் இனிட்டே ரன் ஆகும். ஸோ அதுவும் இப்போ டெஸ்ட் பண்ணலாமா? சும்மா ஒரு லாக் போட்டு ஆப் காம்பனன்ட் ஆன் இனிட் அப்படின்னு சும்மா போடலாம். இப்போ நான் ரன் பண்ணனா இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு
கிளாஸ் காம்பனன்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்துருக்கு. ஸோ இங்க வந்து காம்பனன்ட் ஸோ இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஆர்டினேட் வந்து ரன் ஆகணும்னா நம்ம இந்த கிளாஸ்ல அதை கால் பண்ணணும். ஸோ அதை எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்கு, ஒரு மெத்தட். ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட்ஸ்ல நம்மளோட லைஃப் சைக்கிள் ரூட்ஸை கால் பண்ணணும். இப்போ ஆர்டினேட் நம்ம பண்ண போனா ஆர்டினேட் அப்படின்ற மாதிரி போடணும். இதுவே வந்து இன்னும் வேற லைஃப் சைக்கிள் ஹுக்ல இருக்கு, அதெல்லாம் நம்ம இங்கே போட்டா மட்டும்தான் அது வந்து ரெண்டாகும். ஆனா இந்த கன்ஸ்ட்ரக்டர் போடணுமான்னு கேட்டா போட தேவை. கன்ஸ்ட்ரக்டரை தவிர மற்ற எந்த லைஃப் சைக்கிள் ஹுக் நீங்க யூஸ் பண்ணாலும் அதை இங்க இந்த இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் அப்புறம் இந்த கிளாஸ் மாதிரி தான் இது ஒரு கீவேர்ட், ஒரு ஒரு கீவேர்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆர்டினேட் அப்படின்ற அந்த லைஃப் சைக்கிள் ஹுக்கை போடணும். ஸோ இங்க ஏன் இது எதாவது இருக்குதுன்னா, இந்த ஆர்டினேட் என்னன்னா, இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இது லுக்ஸ் லைக் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தானே இருக்கு. இது பாருங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எப்படி எழுதுவோம்? ஸோ நார்மலி மை ஃபங்க்ஷன் அப்படின்னு போட்டு ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தானே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஸ்கிரிப்ட்ல இப்படி தானே எழுதுவோம். ஜாவா ஸ்கிரிப்ட்னா இங்க முன்னாடி ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் வரும், அவ்வளவுதான். ஸோ இது பார்க்க அப்படியே தானே இருக்கு. ஆனா இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ல என்ன ஒரு டிஃபரன்ஸ், இந்த ஃபங்க்ஷனுக்கும் லைஃப் சைக்கிள் ஹூக்குக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து எதையாவது ரிட்டர்ன் பண்ணும், ஏதாவது ஒரு விஷயத்த அங்க உள்ளுக்குள்ள ரிட்டர்ன் பண்ணும் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. ஆனா இந்த ஆர்டினேட் அது இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால நம்ம வாய்ட் அப்படிங்கிற மாதிரி போடணும். ஓகேவா? ஸோ இதுல இந்த என்ஜி ஆர்டினேட்ல ஒரு ஸோ இந்த வாய்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இது ஒரு மெத்தட் தான் சொல்ல போனா. இந்த என்ஜி ஆர்டினேட் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அதை நம்ம கால் பண்றோம். ஸோ அது வந்து எதையும் ரிட்டர்ன் பண்ணாது. இது ஒரு ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலி. பட் ஆனால் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் வந்து மோஸ்டா எதையுமே ரிட்டர்னே பண்ணாது. ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ஒரு நார்மல் ஃபங்க்ஷன்ல ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்லாம் எழுத முடியும். ஏதாவது ஒரு வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான். பட் இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷனோட டைப் வந்து வாய்டு, இது இது ரிட்டர்ன் பண்ணாது. வாய்டுனா நோ ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம், எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது. பட் உள்ளுக்குள்ள லாஜிக்ஸ் நடக்கும். நம்ம டேட்டாவை கெட் பண்றது, டேட்டாவை ஈக்குவல் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா இது எதுவும் ரிட்டர்ன் பண்ணாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்க போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் இங்க ரன் ஆயிருக்கு, அடுத்தது இங்க ஆர்டினேட் அப்படிங்கிறது ரன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆகும், அடுத்தது ஆர்டினேட் ரன் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த டைட்டில நான் வந்து இங்க காட்டுறேன்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒன் டேக்ல. பட் இங்க என்ன இருக்கு, ஆங்குலர் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் இருக்கா. பட் எனக்கு வந்து அது வேணாம், அது காம்பனன்ட்ல அது ரன் ஆகும்போது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அப்படின்னும் போது எனக்கு அது என்னவா இருக்கும் அப்படின்னா, சும்மா ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஆங்குலர் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ் அப்படின்னு. ஸோ என்னோட காம்பனன்ட் ரெண்டாகிறதுக்கு முன்னாடி நான் அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். ஆர்டினேட் முடியுமா? அப்போ எனக்கு இங்க டைட்டில் ஆங்குலர் லைஃப் சைக்கிள் ஹூக்ஸ், நம்ம ஆர்டினேட்ல என்ன ஈக்குவல் பண்ணிருக்கோமோ அதுதான் வந்து. ஓகேவா? ஸோ ஒரு காம்பனன்ட் ரெண்டராகிறதுக்கு முன்னாடி ஏதாவது லாஜிக்ஸ் நம்ம பண்ணணும், நமக்கு தேவை அப்படின்னா. விச் மீன்ஸ் இப்போ டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுக்கிறது, இல்ல வேற ஏதாவது லாஜிக்ஸ் வந்து நம்ம பண்ணணும் நம்மளோட டாம் ரெண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா, அப்போ இந்த ஆர்டினேட்
அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் குரூப்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டாருக்கு இதுக்கும் இந்த ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா மெயினா ஒரு 2 டிஃபரன்ஸ். ஒன்று, நம்மளால சர்வீசஸ் இன்ஜெக்ஷன் மாடியூல்ஸ் அதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் கன்ஸ்ட்ரக்டார்ல. அதே மாதிரி ரொம்ப ஹெவியான லாஜிக்லாம் காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ்லாம் நம்ம எழுதக்கூடாது. அப்படி எழுதணும்னா நம்மளோட டாக் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால கன்ஸ்ட்ரக்டார்லாம் எழுதக்கூடாது. ஆர்டினிட்டில் நம்மளால அந்த சர்வீசஸ் இல்லை வந்து மாடியூல்ஸ் எல்லாம் இன்ஜெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இன்ஜெக்டே பண்ண முடியாது ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து ஏதாவது நம்மளோட டாப்ல டாப்புக்கு தேவையான டேட்டா, ஆனா அது நமக்கு ரன்றாகிறதுக்கு முன்னாடியே வேணும் அப்படின்னா, அப்போ ஆன்லைன்ல நம்ம எவ்வளவு காம்ப்ளெக்ஸான லாஜிக்ஸ் வேணாலும் எழுதி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டாருக்கும் ஆன்லைனுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் அண்ட் அதோட யூசேஜஸ். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் எல்லாருக்கும் கிளியரா? கன்ஸ்ட்ரக்டார் அண்ட் எல்ஜி ஆன்லைன் இந்த ரெண்டு லைஃப் சைக்கிள் ரொம்பவும் கிளியரா இருக்கா? ஓகே. இந்த லைஃப் சைக்கிள் குரூப்ஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை வந்து நீங்க மோஸ்டா என்ன ஒரு இது நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சின்ன ஒரு காம்பனன்ட் யூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று ரெண்டு லைஃப் சைக்கிள் குரூப் நீங்க யூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால வந்து என்ன லைஃப் சைக்கிள், அது எதுக்காக யூசேஜ், அதோட யூசேஜ் என்ன, என்ன மாதிரி விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால மினிமம் ஒரு 1 or 2 லைஃப் சைக்கிள் ஹோப்ஸ் எவ்ரி காம்பனன்ட் அதனால கொஞ்சம் கிளியரா வந்து கவனிங்க. அண்ட் தென் ஏதாவது கொஸ்டின்னா தெரியும். ஓகே. ஸோ வாய்ட் அப்படிங்கிறது நம்ம அதை எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் பட் வாய்ட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட நீங்க இதை நல்லா பாருங்க. நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? நார்மலி சும்மா ஒரு மை டேட்டா அப்படின்னு சும்மா நம்ம ஒரு வேரியபிள் வைக்கிறோம்னா டைப் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் எவ்ரி வேரியபிள் சம்திங் ஏதோ ஒரு டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அது ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், வேரியரா இருக்கலாம், இல்லை வந்து நம்பரா இருக்கலாம், இல்லை எனி டைப் அரேவா இருக்கலாம், ஆப்ஜெக்டா இருக்கலாம். ஸோ என்ன டைப் ஆனா இருக்கலாம். பட் ஆனால் டைப் ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டைப்பை மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ லைக் எப்படின்னா ஜஸ்ட் இப்படி காலம் வச்சு இது வந்து ஸ்ட்ரிங் டைப்பு. ஸோ இனிஷியலி இதோட வேல்யூ எம்டி இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி கரெக்டா? ஸோ சேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அதோட டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க கோலன் வச்சு. பட் இங்க ஏன் வாய்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த லைஃப் சைக்கிள் ஹோப்ஸ் எந்த வேல்யூஸும் ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் இடத்துல வந்து நான் வந்து மை ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நான் இங்க ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு என்னால் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துக்கலாம். இந்த மற்ற ஃபங்க்ஷனும் சம் லாஜிக் இங்கே வந்து நீங்கள் என்ன லாஜிக்காக எழுதிக்கலாம். ஸோ கஸ்டம் சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ சம் கஸ்டம் லாஜிக் அண்ட் தென் அது சம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூ அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன். ஆனால் இந்த லைஃப் சைக்கிள் ஹூக்கை நம்ம இந்த மாதிரி மொத்தமாக காமனாக ஒரு ரிட்டர்ன் போடக்கூடாது. அப்படி போட்டால் இதோட பர்பஸே இல்லாமல் போயிடும். ஓகேவா? ஸோ அதை மேக் ஷூர் பண்றதுக்காக தான். அது நடக்கக்கூடாது. நீங்க தவறி கூட ரிட்டர்ன் போட்டக்கூடாது. இப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் போட்டோம்னா எனக்கு எரர் அடிக்கும். இது என்னை அலோவ் பண்ணாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் என்னதான் ரிட்டர்ன் போட்டாலும் அது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா இது வாய்ட் அப்படிங்கிறதுனால. ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இப்போ இங்கேயுமே கூட நீங்க இங்க வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குமே இப்போ வாய்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன அர்த்தம்னா இது வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க எரர் அடிக்குதுல்ல, இந்த மாதிரி உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். இங்க ஆர்டினேட்ல போடும்போது உங்களுக்கு எந்த எந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணாது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த வாய்ட் அப்படிங்கிற டைப்பை நம்ம யூஸ் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எதையும் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றதுக்காக அந்த வாய்ட். ஓகேவா அப்படின்னா? யா. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள் வியூ. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஆன் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி அந்த பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் கரெக்டா? ஸோ பேரண்ட்ல இருந்து ஒரு டேட்டாவை சில்ட்ரனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அந்த பேரண்ட் சில்ட்ரன் காம்பினேஷன்ல டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பேரண்ட்ல ஏதாவது வந்து சேஞ்சஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்போ சில்ட்ரன்ல நம்ம அந்த டேட்டாவை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்ல HTML. கரெக்டா? HTML காட்டும் சம் டேட்டா, நம்ம அனுப்புற டேட்டாவை. அது அந்த நம்ம அனுப்புற டேட்டா ஒரு இன்புட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஒரு இன்புட்டுக்கு நான் ஒரு டேட்டாவை அனுப்புறேன் அப்படின்னா, அப்போ அந்த இன்புட்ல சம் சேஞ்சஸ் நடக்குதுன்னு தான் அர்த்தம். ஒரு டேட்டாவை நான் இன்புட்டா கொடுக்குறேன், வேற ஒரு காம்பனென்ட்ல இருந்து இன்னொரு காம்பனென்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட்ல ஒரு காம்பனென்ட்ல இருக்க இன்புட்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா இன்ஸ்டன்டா டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் குரூப்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இன்புட் ப்ராப்பர்ட்டிஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா அதை இன்ஸ்டன்டா டிடெக்ட் பண்ணி ஏதாவது நம்ம பண்ண ட்ரை பண்ணணும். இப்போ ஏன் இதை வந்து பண்ணணும் அப்படின்னா, பேரண்ட் கிட்ட இருந்து ஒரு டேட்டா வருது, அது டைரக்டா வந்து ஒரு இன்புட்டுக்கு சில்ட்ரன்ல இருக்க ஒரு இன்புட்டுக்கு பாஸ் ஆகுது. அப்போ பாஸ் ஆகும் போது அது என்ன டேட்டா வந்திருக்கு, கரெக்டான டேட்டா தான் வந்திருக்கா, இல்லை ஏதாவது வேலிடேஷன் வைக்கணும் அப்படின்னாலும் நம்மளால இன்ஸ்டன்டா வேலிடேஷன் வச்சு அதை பிளாக் பண்ண முடியும், இல்லை அதை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஸோ ஒரு டேட்டா ஒரு இன்புட் ஏதாவது ஒரு இன்புட்டுக்கு அந்த காம்பனென்ட்ல டேட்டா சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா உடனே இன்ஸ்டன்ஸா அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு ஏதாவது நமக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் குரூப் வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எப்படி போல இதை போயிட்டு ஆன் சேஞ்சஸ், அதுதான் இந்த லைஃப் சைக்கிள் குரூப்போட நேம். இங்கே ஆன்லைனுக்கு அப்புறம் அதை கால் பண்ணணும். ஓகே, ஸோ ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இதை இங்கே போயிட்டு கால் பண்ணணும். என்ஜி ஆன் சேஞ்சஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் இந்த இன்புட் அப்படின்னா இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏதாவது சேஞ்சஸ் மட்டும்தான் ஜஸ்ட் அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் வந்து இப்போ வரைக்கும் சும்மா ஒரு லாக் போட்டுக்கலாம். பட் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்ளைன் டு சேஞ்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ நான் வந்து ஒரு காம்பனென்ட் கிரியேட் பண்றேன். ஒரு இது வந்து பேரண்டா வச்சுக்கலாம் காம்பனென்ட்டை. ஒரு சில்ட்ரன் காம்பனென்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைச்சா ஒரு காம்பனென்ட்டை கிரியேட் பண்ண இன்ஜி காம்பனென்ட் ஸோ சைல்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த வந்து ஒரு காம்பனென்ட்டை கிரியேட் பண்ணுறது என்ஜி ஜெனரேட் காம்பனென்ட் நேம். ஸோ நமக்கு வந்து இப்போ சில்ட்ரன் காம்பனென்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பேரண்ட் காம்பனென்ட்ல நம்ம சில்ட்ரன் காம்பனென்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கரெக்டா எப்பயும் போல இம்போர்ட் சைல்டு இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிட்டு அதை வந்து இந்த இம்போர்ட்ஸ்ல நம்ம போடணும். அடுத்தது HTML போயிட்டு இங்கே நம்ம கால் பண்ணிச்சிருக்கோம். ஸோ ஆப் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டால் நமக்கு சில்ட்ரன் காம்பனென்ட் இந்த காம்பனென்ட்ல கால் ஆகும்.
கரெக்டா? ஜஸ்ட் சும்மா நம்ம சேவ் பண்ணிட்டு இங்க காட்டுறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் காம்பனன்ட் இப்போ ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு ஒரு இன்புட்டை அனுப்ப போறோம். அவ்வளவுதான். ஒரு இன்புட் வேல்யூ. ஓகே. ஸோ பேரண்ட் காம்பனன்ட்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பட்டன் வச்சுக்கலாம். ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது நான் ஒரு சில டேட்டாவை பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு நான் அனுப்ப போறேன் இன்புட்டா. ஸோ அப்படிங்கிற ஒரு பட்டன். ஸோ அதுல வந்து ஒரு கிளிக் ஃபங்க்ஷன். ஸோ இந்த கிளிக் ஃபங்க்ஷன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேஞ்ச் வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை வந்து இந்த டிஎஸ்ல போயிட்டு சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா ஜஸ்ட் சும்மா ஒரு குளோபலா ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ இந்த மை டேட்டா பேரண்ட் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. பேரண்ட் வேல்யூ பேரண்ட் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இங்க டிஸ்டார்ட் பேரண்ட் வேல்யூ அப்படிங்கிறது நான் சும்மா ஃப்ரம் பேரண்ட் காம்பனன்ட் அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். அவ்வளோதான். ஒரு டேட்டாவை நம்ம இங்கேருந்து அனுப்ப போறோம். ஓகே, சிம்பிள். ஸோ அப்போ ஒரு இன்புட்டா இங்கேருந்து நம்ம அனுப்பணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப் சைல்டுல போயிட்டு அந்த அப்டி இன்புட் அப்படின்ற மாதிரிலாம் போடுவோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா வந்து இம்போர்ட் ஆகணும். இந்த இடத்துல வந்து இன்புட் வேல்யூ. ஸோ இன்புட் வேல்யூ என்ன வருதோ அந்த வேல்யூ. ஸோ அதில் டைப் வந்து நம்ம அங்கே ஸ்ட்ரிங்காக தானே கொடுத்துருக்கோம். ஸோ கோலன் ஸோ டைப் வந்து ஸ்ட்ரிங் அது வந்து இனிஷியல் ஸோ இன்புட் கோலன் ஸ்ட்ரிங். ஸோ நம்ம ஒரு இன்புட் வேல்யூ வாங்க போகிறோம், ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இனிஷியலி அது என்ன வேணா இருக்கலாம். ஸோ அதனால நான் வந்து எனி அப்படின்றதுக்காக தான் இந்த ஆச்சல் குறி போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த இன்புட் வேல்யூவை நம்ம ஜஸ்ட் அப்படியே HTML காட்டணும்னா இது அப்படியே நீங்க கால் பண்ணி சைல்டு காம்பனண்ட்ல ஜஸ்ட் வந்து சும்மா போட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா பேரண்ட் காம்பனண்ட்டு நம்ம என்ன என்ன வேல்யூ அனுப்புறோமோ அதை சில்ட்ரன் காம்பனண்ட்ல எடுத்து கொடுத்துரும். கரெக்டாக? ஸோ இதுதான் ஒர்க் ஆகும். இது இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணணுமா? இப்போ நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்றேன். பேரண்ட் வேல்யூ சேஞ்ச் கிளிக் ஆகிடுச்சு.
ஓகே. இங்க வந்து நம்ம இன்னொரு வேலை பண்ணணும். இங்க இன்புட்டா கொடுக்கணும் இந்த வேல்யூ அப்படின்னா, அப்போ இதை நம்ம இங்க கால் பண்ணணும். இந்த ஆப் சைல்டு கிட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இன்புட் வேல்யூ ஈக்குவல் டு நம்ம இங்க என்ன வேல்யூ கொடுக்க ட்ரை பண்றோம், பேரண்ட் வேல்யூ தானே கொடுக்க போறோம். அப்போ இந்த பேரண்ட் வேல்யூ இந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ இதை வந்து நம்ம மிஸ் பண்றோம். ஸோ இன்புட் வேல்யூ தான் நம்ம இங்க இன்புட்டா வாங்குறோம். ஸோ அதனால இந்த நேம் தான் இங்க போடணும். அடுத்தது என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போறோமோ அந்த வேல்யூவை இங்க டபுள் கோட்ஸ்ல போடணும். ஓகேவா? ஸோ இப்போ போயிட்டு ஸோ இனிஷியலாகவே போயிடுச்சு ஃபாலோ பண்ணி காம்பனண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்க. இப்போ நான் அதை கிளிக் பண்றேன், எனக்கு இங்க வந்துருச்சு ஃபாலோ ஃப்ரம் பேரண்ட் காம்பனண்ட். ஓகேவா? ஸோ பேரண்ட் வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு, நம்ம இங்க அனுப்பின வேல்யூ சில்ட்ரனுக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இப்போ நம்ம அந்த லைஃப் சைக்கிள் ஹூக்கு வரலாம். இந்த ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் ஹூக் என்ன பண்ணும், பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு இன்புட்டுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வருது, இல்லை ஏதாவது ஒரு வேல்யூஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம் இன்புட்டா அப்படின்னா, அப்போ அதுக்கு நம்ம இன்ஸ்டன்டா அந்த வேல்யூவை டிடெக்ட் பண்ணுவோம், அந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணணும். அந்த விஷயங்களுக்காக இந்த ஆன் சேஞ்சஸ் அப்படின்றது ஒர்க் ஆகும். கரெக்டா? அப்போ நம்ம இந்த சைல்டு சில்ட்ரன் தானே நம்ம இன்புட் டேட்டாவை அனுப்புறோம். இங்க நம்ம அந்த ஆன் சேஞ்சஸை இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து NG on changes இப்போ நான் ஜஸ்ட் இந்த கன்சோல் போட்டுட்டேன். இப்போ நான் ஒன்ஸ் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுனா இந்த வேல்யூ இங்க வந்துடும். ஸோ அப்போ இந்த இன்புட்டுக்கு வேல்யூ வந்துருச்சுன்னா இந்த ஆன் சேஞ்சஸ் டிடெக்ட் ஆகி இது என்ன பண்ணணும்னா இந்த கன்சோலை எனக்கு கிளியர் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நான் கன்சோல் வச்சிருக்கேன், இதுக்கு நீங்க என்ன லாஜிக் வேணா எழுதிக்கலாம். ஸோ நான் இப்போ மோஸ்டா கன்சோல் போட்டு அது ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி பர்பஸ் ஒர்க் ஆகுது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க லாஜிக்ஸ் என்ன வேணா உங்களுக்கு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இப்போ சேவ் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியலி அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆன் சேஞ்சஸ் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா இந்த காம்பனன்ட் ரன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும். ஏன்னா நம்ம இன்புட் அப்படிங்கிறத எம்டி ஸ்ட்ரிங் தான் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுனா இது எம்டி வேல்யூவா செட் ஆகும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த டைம்ல ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுனால இது டிடெக்ட் பண்ணும். இப்போ அடுத்த டைம்ல நான் எப்போ இந்த கிளிக் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி இந்த கிளிக் மீ பட்டனை கிளிக் பண்ணி வேல்யூவை பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு அனுப்புறனோ அப்போ எனக்கு இது மறுபடியும் டிடெக்ட் ஆகி அது என்ன வேல்யூ அப்படின்றத எனக்கு டிடெக்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ கன்சோல் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டேன். நான் இப்போ அதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இங்கேயும் டேட்டா வந்துருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூ சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஹலோ அது என்ன வேல்யூ அப்படின்றது இந்த கன்சோல் எங்கே இருக்கு அப்படின்னா சைல்ட் காம்பனண்டோட ஆன் சேஞ்சஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கன்சோல் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஸோ எப்போ இந்த ஒரு இன்புட் வேல்யூ சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ எல்லாம் ஏதாவது நம்ம அதை டிடெக்ட் பண்ணி பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அப்போ விட NG ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த லைஃப் சைக்கிள் புக்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், பேரண்ட்ல இருந்து சில்ட்ரனுக்கு நம்ம டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த டேட்டா என்ன அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி நம்ம அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஏதாவது வேலிடேட் பண்ணணும், வரக்கூடிய டேட்டா கரெக்டாக தான் வந்திருக்கா அப்படின்னு வேலிடேட் பண்ணுறது, இல்லை அந்த வரக்கூடிய டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறது, வரக்கூடிய டேட்டா கூட எக்ஸ்ட்ரா வேற ஏதாவது ஆட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே பேரண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இப்படி அனுப்பாம என்ன பண்ணுறேன் 5ன்னு சும்மா அனுப்புறேன். ஓகேவா? ஒரு டைப் வந்து ஒரு நம்பர் இங்கே போயிட்டு நம்பர்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா என்ன வேல்யூ வந்துச்சோ அந்த வேல்யூ கூட +5 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
ஓகேவா? ஸோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் இருக்கு எனக்கு. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்றது ஜஸ்ட் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் அவ்வளோதான். வரக்கூடிய வேல்யூ நான் டிடக்ட் பண்றேன், டிடக்ட் பண்ணிட்டேன். இப்போ அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் இன்புட் வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு ஃபைல். ஸோ இனிஷியலி அது நடக்கும், அதனால ஃபைலும் காட்டுது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைமே ரன் ஆகல. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இன்புட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் அதை டிடக்ட் பண்ணி என்ஜான் சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்த டைம் நான் கிளிக் பண்ணும்போது சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எதுவுமே இல்லை. ஐ மீன் இங்கே நம்பர் வந்து நம்ம இன்புட், இந்த நம்பர் வந்து நம்ம எம்டி நல்லு. ஸோ நல்லையும் இதையும் ஆட் பண்ண முடியாது. தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல ஜீரோ ஆச்சு. ஸோ அப்போ இனிஷியலாக ஃபைவ் நமக்கு காட்டணும், அவ்வளோதான். சேஞ்சஸ் நம்ம இந்த மாதிரி மாற்றிருக்கோம். எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம இங்க வர நம்பர் வந்து இஃப் இன்புட் வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவா இருந்தா அந்த இன்புட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோ. அப்படி இல்லைன்னா வந்து அது ஜீரோ அப்படின்ற மாதிரி சும்மா பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்க வயல் சம் கண்டிஷன் அப்படி வச்சுக்கலாம். வரக்கூடிய அந்த இன்புட் வேல்யூ வந்து ஜீரோ விட அதிகமாக இருக்கணும். இல்லைன்னா சும்மா இப்படி வச்சுக்கலாம், இப்படி கூட நம்ம டெஸ்ட் பண்ணலாம். கிரேட்டர் தென் 18 இருந்தா சம் கண்டிஷன், இல்லை அப்படின்னா அதை விட கம்மியா இருக்கு, ஸோ அப்படி வச்சுக்கலாம். இப்போ ஓட்டு போட முடியும், ஓட்டு போட முடியாது அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நம்ம பேரண்ட்ல போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம், அப்படின்னு போய் இப்போ எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. நான் இப்போ அதை கிளிக் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த இன்புட் வேல்யூ சேஞ்சுடு. இது வந்து இன்புட் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, விச் மீன்ஸ் இது கிரேட்டர் தென் 18. அந்த ஜீரோன்றதை மாற்றலாம். ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதாவது லாஜிக்ஸ் எழுதணும் இல்லை வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, அப்போ இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிற லைஃப் சைக்கிள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த என்ஜி ஆன் சேஞ்சஸ் ஒன்லி இந்த இன்புட் டைப்பை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும், வேற எதையும் டிடெக்ட் பண்ணாது. வேற என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் டிடெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ இந்த இன்புட் மூலியமா வந்தால் மட்டும்தான், அப்படி அதாவது இந்த இன்புட் மூலியமா நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்றீங்க அந்த காம்பனண்ட்ல டேர்ம்ல அப்படின்னா மட்டும்தான் அதை டிடெக்ட் பண்ணும். வேற ஏதாவது நீங்க சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா அதை டிடெக்ட் பண்ணாது. ஓகேவா? அண்ட் இதுல இன்னொரு விஷயம், இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், இங்க வந்து ஒரே ஒரு இன்புட் வேல்யூ நம்ம அனுப்புறோம், கரெக்டா? இதுவே இந்த இடத்துல மல்டிபிளா வந்துச்சுன்னா அப்போ அப்போ இந்த இடத்துல எப்படி அதை டிடெக்ட் பண்ணும்? அதே மாதிரி எனக்கு நான் மல்டிபிளா கொடுத்தாலும் எனக்கு இதோட வேல்யூ வரும்போது மட்டும் இந்த இது கண்டுபிடிக்கணும். ஆனா மற்ற வேற ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா எனக்கு கண்டுபிடிக்க கூடாது, இந்த இது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சம் கண்டிஷன்ஸ் வைக்கணும். அப்படின்னா அப்போ சேஞ்சஸ் அப்படின்னு ஒரு இன்புட்டா ஒன்று வச்சு இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாடல் இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன, இது என்ன எதுக்காக அப்படின்னா, நம்மளால இண்டிவிஜுவலா அந்த காம்போனன்ட்டுக்கு இன்புட்டா என்ன வேல்யூஸ் வருது, இந்த இடத்துல இன்புட் வேல்யூ மாதிரி நான் இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். இன்புட் வேல்யூ அப்படின்னு சொன்னாலும் கொடுக்குறேன். இந்த மாதிரி சொன்னாலும் போயிட்டு அண்ட் இந்த காம்பனண்ட்ல போயிட்டு நான் இன்னொரு இன்புட் வச்சுக்கிறேன்.
இன்புட் ஸ்ட்ரிங் வேல்யூ அந்த ஸ்ட்ரிங் வந்து எம்டி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ரெண்டுத்துல எது சேஞ்சஸ் நடந்தாலும் இங்கே எனக்கு டிடக்ட் ஆகும் கரெக்டா, ஏன்னா ரெண்டுமே இன்புட்ல இருக்கு. ஆனா எனக்கு இப்போ இந்த இன்புட் வேல்யூ அப்படின்றது சேஞ்சஸ் நடந்தால் அதை நான் இங்கே ஆன் சேஞ்சஸ்ல நடந்துடும், அதை வந்து டிடெக்ட் பண்ணி எனக்கு சொல்லிடும். பட் அதை மட்டும் இதுதான் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ஜி இந்த இன்புட் வேல்யூ தான் சேஞ்சஸ் நடந்திருக்கு, இல்லைன்னா வந்து இந்த இன்புட் ஸ்ட்ரிங் வேல்யூ சேஞ்சஸ் நடந்திருக்கு, இல்லைன்னா எனக்கு இதோட வேல்யூ மட்டும் எடுக்கணும், இந்த இன்புட் ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் எடுக்கணும், இந்த இன்புட் வேல்யூ மட்டும் எனக்கு தனியாக எடுக்கணும் இந்த சேஞ்சஸ்க்குள்ள அப்படின்னா விச் மீன்ஸ் இப்போ அதோட வேல்யூவை நான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சு, சேஞ்சஸ் நடந்ததுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கூட. ஸோ இதை எடுக்கணும். இப்போ இந்த இன்புட் வேல்யூல ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்ன வேல்யூ, நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணணும்னா அதுக்கு இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, நார்மலி கெட் பண்ண ப்ரீவியஸ் வேல்யூவை கெட் பண்றதுக்கு மேபி நம்ம சும்மா வேரியபிள் வச்சுக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ ப்ரீவியஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டா. ஸோ அதில் இந்த சேஞ்சஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்ல நம்மளோட இந்த இன்புட்டோட நேம். ஸோ விச் மீன்ஸ் இன்புட் வேல்யூ அப்படின்றது. ஸோ இதில் ப்ரீவியஸ் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னா டாட் வச்சு ஒரு மெத்தட் ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா ப்ரீவியஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். அடுத்தது கரண்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. ஸோ டாட் வச்சு கரண்ட் வேல்யூன்னு போட்டோம் அப்படின்னா ஸோ கரண்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதை நம்ம இப்போ கன்சல்ட் பண்ணி பார்க்கலாமா, ப்ரீவியஸ் வேல்யூ எடுக்கிறது கரண்ட் வேல்யூ கொஞ்சம். ஸோ கரண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சும்மா லாக் பண்ணி பார்க்கலாம். நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலி அது எந்த வேல்யூமே கிடையாது. அண்ட் தென் நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அது 20. நம்ம மறுபடியும் கிளிக் பண்றேன் அப்படின்னா நம்ம இன்க்ரிமெண்டல் மாதிரி எதுவும் போடலை, அது வர மாட்டேது. ஃபைன். ஸோ இந்த இன்புட் வேல்யூ இதோட வேல்யூ வந்து நீங்கள் 0 வச்சுருக்கணும். மாதிரி ஏதாவது ஒரு ஒரு கிளிப்புக்கும் இதை வந்து 10 டைம் இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு வேல்யூ எதுவுமே இருக்காது, அப்போ 10 வந்துடும். நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வேல்யூ 10, இப்போ நியூ வேல்யூ 20 கரண்ட் வேல்யூ. நான் மறுபடியும் இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸில் ப்ரீவியஸ் வேல்யூ 20, கரண்ட் வேல்யூ 30. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருந்துச்சு, கரண்ட் வேல்யூ அந்த இன்புட்டுக்கு என்ன வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளால டிடக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வந்து எப்போ ப்ரீவியஸ் வேல்யூ 100க்கு மேல போகுது,
100 வந்துருச்சுன்னா கரண்ட் வேல்யூ என்ன வந்தாலும் மாற்றக்கூடாது, கரண்ட் வேல்யூ அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா, ஸோ அப்போ இந்த ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சு அது ஈக்குவல் டு 100 அப்படின்ற மாதிரி செக் பண்ணிட்டு கரண்ட் வேல்யூ நம்ம எடுத்து விட்டுறலாம். கரண்ட் வேல்யூ அக்செப்ட் பண்ணாலும் மாற்றி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லை கரண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் வேல்யூக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அப்போ இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் வேல்யூஸ் இல்லை ப்ரீவியஸ் என்ன இருந்துச்சு இப்போ என்ன இருக்கு அந்த இதை கண்டுபிடிச்சு வேற ஏதாவது லாஜிக்காக நம்ம எழுதணும் அப்படின்னா ஸோ அப்போ இந்த சிம்பிள் சேஞ்சஸ் அப்படிங்கிற இந்த மெத்தட் மூலியமா இந்த மாடல் மூலியமா நம்ம அதை கண்டுபிடிச்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ பேசிக்கா சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த இன்புட் அப்படிங்கிற இந்த ஒரு மெத்தடுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுவும் இந்த இன்புட்ல இருக்க வேல்யூஸ் ஏதாவது டேர்ம்ல சேஞ்சஸ் நடக்குது இந்த இன்புட்டோட வேல்யூ அப்படின்னா அப்போ இன்ஸ்டன்டா அது என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்மளால இந்த ஆன் சேஞ்சஸ்ல டிடெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன சேஞ்சஸ் அந்த இன்புட் நடந்தாலும் இன்ஸ்டன்டா அந்த ஆன் சேஞ்சஸ் ட்ரிகர் ஆகிடும். ஸோ அப்போ அதுக்குள்ள நீங்க என்ன லாஜிக்னா எழுதிக்கணும். அந்த வேல்யூவை நம்ம எடுத்து ப்ராசஸ் பண்றது, ப்ரீவியஸ் வந்து கரண்ட் வேல்யூ ஹெட் பண்ணி ப்ராசஸ் பண்றது. ஸோ என்ன வேல்யூஸ் நம்ம எடுத்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்சஸ் புரிஞ்சுதா? சிம்பிள் கான்செப்ட் தான், பட் நமக்கு எங்கே தேவையோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இப்போ இப்போ அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆன் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஓகே, நம்ம ஆன் டெஸ்ட்ராய்ல கடைசியாக பார்க்கலாம். ரீஸ்டார்ட்ஸ்லாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று என்ஜி டூ செக் அப்படின்றது சிம்பிள் சேஞ்ச் ப்ரீவியஸ் அண்ட் கரண்ட் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணினா யூஸ் பண்ணி பார்க்கலாம். யா இந்த சிம்பிள் சேஞ்சஸ்ல ஒரு 3 மெத்தட் இருக்கு. ஸோ கரண்ட் வேல்யூ, ப்ரீவியஸ் வேல்யூ, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச், ஃபர்ஸ்டா என்ன சேஞ்ச் ஆச்சு, இது ஃபர்ஸ்டா சேஞ்ச் ஆச்சா இல்லையா, இந்த மாதிரி ஒரு 2-3 மெத்தட்ஸ் மட்டும்தான் இருக்கு இன்பில்டா. ஸோ அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். சிம்பிள் மெத்தட்ஸ் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அந்த சேஞ்சஸ்ல இவங்க இன்பில்டா ஆங்கிலரே கொடுக்குறாங்க. ஸோ அது நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுலேயும் ஒரு 4 மெத்தட் தான் இருக்கு. ஸோ 4 மெத்தட்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டூல் செக். ஸோ இந்த டூல் செக் அப்படிங்கிறது என்னன்னா இப்போ இந்த ஆன் சேஞ்சஸ் இந்த இன்புட் எலமெண்ட்ஸ்ல மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் நடந்தா டிடெக்ட் பண்ணும். ஆனா எனக்கு வந்து வேற எந்த எலமெண்ட்ல சேஞ்சஸ் நடந்தாலும் எனக்கு அதை ஃப்ரீக்வெண்டா நான் டிடெக்ட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வெறும் இன்புட்ல சேஞ்சஸ் நடக்குது நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகே. வேற ஏதாவது எலமெண்ட்ஸ்ல சேஞ்சஸ் நடக்காதுன்னு ஏதாவது இருக்கா, அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ அது நடக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம டிடெக்ட் பண்றது, அதை எப்படி இன்ஸ்டன்டா நம்ம டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா இந்த என்ஜி டூ செக் அது மூலியமா நம்மளால டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ செக் செக் ஸோ இந்த இதுதான் என்ஜி டூ செக். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஓகே, இதையும் நம்ம அந்த சில்ட்ரன் காம்பினேஷன் போய் பார்ப்போம். சில்ட்ரன் காம்பினேஷன் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ
ஸோ இப்போ இதுக்கு இந்த ஆன் சேஞ்சஸ்க்கும் இதுக்கும் அந்த மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம அனுப்புவோம் கரெக்டாக, அதாவது புஷ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு இன்புட் நான் வச்சுருக்கேன். இதுல வந்து அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே, ஸ்ட்ரிங் அரே இனிஷியலி எம்டி அரே, ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த இதுக்கு ஒரு வேல்யூவை நான் வந்து புஷ் பண்ணேன். ஓகேவா? அதாவது எங்க இருந்துன்னா பேரண்ட்ல இருந்து நான் புஷ் பண்ண போறேன். ஸோ இதை புஷ் பண்ணிட்டு இதை நான் ஜஸ்ட் இதோட லென்த்தை மட்டும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தெரியல அப்படின்றதுக்காக செலக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டாப் string items so parent போயிட்டு change your so இதுல input value யோசிக்கலாமா? ஸோ பேரண்ட் வேல்யூ வந்து ஒரு அறிவாக மாற்றி ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஸோ பேரண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன், ஸ்ட்ரிங் வேல்யூ ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ போட்டு நம்ம என்ன அந்த டைப் ஸ்ட்ரிங் வேல்யூ வச்சுருக்கோம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு நான் வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவை புஷ் பண்ண போகிறேன். வேல்யூ இந்த மாதிரி ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாவை நான் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு லென்த்ல இருக்க அந்த ஆல்ரெடி 2 ஸ்ட்ரிங் இருக்க அந்த அறிவில் அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூவை நான் ஆட் பண்ண போறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த டாம்ல சேஞ்சஸே எதுவுமே இருக்காது கரெக்டா. அண்ட் ஆல்சோ இது டாமை வந்து இதை அஃபெக்ட் பண்ணாது, நான் ஜஸ்ட் லென்த்தை மட்டும் மாற்றும் போது. ஸோ இப்போ இந்த மாதிரி சேஞ்சஸ் இப்போ நான் வந்து டாமை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நான் பண்ண போறேன், இல்லை வேற ஏதாவது எலமெண்ட்ஸ்ல நான் சேஞ்சஸ் பண்ண போறேன் அப்படின்னா அப்போ இந்த டூல் செக் அப்படிங்கிறது நமக்கு ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் சும்மா பேரண்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு வச்சிருக்கோம். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே இங்கேயும் போயிட்டு ஃபங்க்ஷன் வச்சிருக்கலாம். இதை வந்து சரி ஜஸ்ட் இப்போ நான் வந்து இங்க புஷ் பண்றேன் அப்படின்னா சொல்லி போடுறோம் இப்போ நான் வந்து அந்த இன்புட் வேல்யூ இருக்கிறதுனால அந்த ஆன் சேஞ்சஸ் வந்து அதெல்லாம் இருக்குது. வந்து இதெல்லாம் டெலிட் பண்ணணும். இப்போ வந்து கமெண்ட்
பட் நம்ம ஆன் சேஞ்சஸும் வச்சிருப்போம். சேம் டைம் இந்த இன்புட்டும் இருக்கு. ஆனா வந்து இது டைரக்ட் ஸ்ட்ரிங்காவோ இல்லை நம்பராவோ இல்லை, ஒரு அரேவா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆன் சேஞ்சஸ் ஒர்க் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா சைல்டு காம்பனண்டோட ஆன் சேஞ்சஸ் ஒர்க் ஆயிருக்கு. ஆனால் டூல் செக்கு ஒர்க் ஆகும். டூல் செக் பண்ணிருக்கீங்க லாக் போட்டா ஃபர்ஸ்ட் டைம் இதுவுமே ஒர்க் ஆகும். பட் ஆனால் செகண்ட் டைம் காம்பனண்ட் இன்புட்ல ஏதாவது சேஞ்சஸ் எதாவது ஒர்க் ஆகாது. இந்த மாதிரி எல்லா வேற ஏதாவது இந்த அரே மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, இல்லை வேற எலமெண்ட்ஸ்ல இருக்கிற சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த டூல் செக் வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டுமே ரன் ஆகும். ஸோ சைல்ட் என் ஜாயின் சேஞ்சஸ் டூல் செக். ஓகேவா? இப்போ இங்க வந்துட்டு இதை ட்ரிகர் பண்ணும்போது பேரண்ட் வேல்யூ சேஞ்சுக்கு இங்க பாத்தீங்கன்னா சைல்டு காம்பனன்ட் டூல் செக் மட்டும் தான் ஒர்க் ஆகுது, ஆன் சேஞ்சஸ் ஒர்க் ஆகுது. கரெக்டா? ஆனா நம்ம சேம் அதே இன்புட் தான் யூஸ் பண்றோம், அதே மாதிரி வேரியபிள் தான். ஆனா இங்க அந்த டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வந்து ஒரு அரே. ஒரு அரேக்கு ஒரு டேட்டாவை புஷ் பண்ணும்போது அது வந்து டாம்ல எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரது, ஒரு புதுசா ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணாது. கரெக்டா? ஸோ அப்போ டாம்ல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த புஷ் ஒரு அரேல நம்ம ஒரு டேட்டாவை புஷ் பண்றோம் இல்லை அப்டேட் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஆன் சேஞ்சஸ் வந்து டிடெக்ட் பண்ணாது. ஒரு டைரக்ட் ஸ்ட்ரிங் இல்லை டேரக்டா ஒரு வேல்யூவை நம்ம மாத்துறோம் அப்படிங்கும் போது இந்த ஆன் சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணும். பட் இந்த மாதிரி வேல்யூஸை டிடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த டூல் செக். ஓகேவா? ஸோ நம்ம ட்ரிகர் பண்ணும்போது இந்த சைல்டு காம்பனண்டோட டூல் செக் தான் ட்ரிகர் ஆகும். ஓகேவா? ஸோ ஆன் சேஞ்சஸ்க்கும் டூல் செக்குக்கும் டிஃபரன்ஸ் வந்து இது இன்புட்ல இருக்க டைரக்ட் வேல்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது டைரக்டா ஸ்ட்ரிங் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா அதை டிடெக்ட் பண்ணும் இந்த ஆன் சேஞ்சஸ். இந்த டூ செக் வந்து வேற என்ன, வேற இப்போ ஒரு அரே இங்க வந்து ஒரு அரேல சேஞ்சஸ் நடக்குது, இல்லைன்னா வந்து நம்ம ஓனா வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம், அந்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட் அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ அரேக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி கஷ்டமா நம்மளோட ஓனா ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம், அந்த ஒரு காம்பனெண்ட்ல பேரண்ட்ல இருந்து சில்ட்ரன் காம்பனெண்ட்ல ஓனா சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா அப்போ இந்த டூ செக் வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகேவா? ஸோ டைரக்ட் இன்புட் யூஸ் பண்ணி சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணோம்னா ஆன் சேஞ்சஸ். நம்மளோட ஓன் லாஜிக்ல ஓன் கஷ்டமா ஏதாவது சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்றோம், அதை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா டூ செக். ஸோ அந்த டிஃபரன்ஸ் புரியுதா? டூ செக்குக்கும் ஆன் சேஞ்சஸ்க்கும் அந்த டிஃபரன்ஸ். ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து இன்னும் கண்டென்ட் ரிலேட்டடா சில விஷயங்கள் ஆன் சேஞ்சஸ் பண்ணி நம்மளோட டாம்ல செகண்ட் டைம் படிக்கும்போது போய் ஆன் சேஞ்ச் ஒர்க் ஆகுது. ஸோ அதுதான் ஆன் சேஞ்ச் ஒர்க் ஆகாததுக்கு ரீசன், நம்ம இங்க ஒரு அரேல ஐ மீன் ஃபர்ஸ்ட் இந்த ஆன் சேஞ்சஸ் வந்து டைரக்டா ஒரு இன்புட்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணோம்னா ஒர்க் ஆகும், டைரக்ட் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த அரே அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள என்ன டைப் ஆஃப் டேட்டா வேணா இருக்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட டாமை வந்து அஃபெக்ட் பண்ணாது. கரெக்டா? சிம்பிளா சொல்லணும்னா ஸோ இப்போ ஆன் சேஞ்சஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் சேஞ்சஸ் நான் ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்றேன், அதை வந்து கேஷ் கம்ப்ளீட் அவுட் பண்ணிட்டேன். ஒரு இன்புட், ஸோ அதுல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நம்ம பண்றோம், அது பேரண்ட் மூலியமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்
இந்த அப்சர்வபிள் மூலியமா இருக்கலாம். ஸோ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு இது மூலியமா நம்ம சேஞ்சஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அந்த வேல்யூஸை நம்ம டிடெக்ட் பண்ணணும். அந்த சேஞ்சஸ் நடந்த உடனே நமக்கு அதை வந்து நமக்கு அந்த டேட்டா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஆன் சேஞ்சஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணணும். ஓகேவா? பட் ஆனால் இந்த ஆன் சேஞ்சஸ் கஷ்டமாக, அதாவது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிற டைப் ஆஃப் டேட்டாஸ்க்கு டிடெக்ட் பண்ணாது. டைரக்ட் டேட்டாஸ்க்கு தான் டிடெக்ட் பண்ணும். விச் மீன்ஸ் டைரக்ட் ஸ்ட்ரிங் நம்பரு இந்த மாதிரி வேல்யூஸ் தான் டிடெக்ட் பண்ணும். ஆனால் ஒரு அரே இல்லை ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு அரேக்குள்ள இருக்கிற நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு அரேக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இல்லை ஆப்ஜெக்டுள்ள இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக ரொம்ப உள்ளுக்குள்ள போகிற மாதிரி இருக்கிறத நம்மளால ஆன் சேஞ்சஸ்ல டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு டைரக்ட் வேல்யூ சேஞ்சஸ் இன்புட்ல இருக்கு அப்படின்னா அதை ஆன் சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணும். பட் ஒரு அரேக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அதை டிடெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த அரேக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, ஒரு டேட்டா சம்திங், நான் ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை டிடெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கு தான் அந்த டூ செக், என்ஜி டூ செக். ஓகேவா? ஸோ மெயின்லி ஒரு சிம்பிளா ஒரு அரேவை எடுத்துக்கோங்க. ஒரு அரேவை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் டிடெக்ட் பண்ணணும்னா டூ செக். ஒரு டைரக்ட் வேல்யூ, டைரக்ட் ஸ்ட்ரிங், டைரக்ட் நம்பர், இல்லை டைரக்டா ஏதாவது ஒரு வேல்யூவை சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அப்போ ஆன் சேஞ்சஸ். ஸோ ஆன் சேஞ்சஸ் வந்து கஷ்டமா நம்மளா எழுதுகிற அந்த ஃபார்மேட்ஸ், இந்த டேட்டா டைப்ஸ்க்கு அது வந்து ஒர்க் ஆகாது. அதை வந்து டிடெக்ட் பண்ணாது, இந்த சேஞ்சஸை டிடெக்ட் பண்ணாது. ஓகேவா? நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும். சேஞ்ச் டூ செக் வந்து பண்ணணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஒரு ஆன் சேஞ்சஸ்மே ஒர்க் ஆகும். ஏன்னா இது சிங்கிள் டைரக்ட் தானே. இங்கே போயிட்டு கொஞ்சம் பேர் ஸ்ட்ரிங் வாங்கி ஸ்ட்ரிங் வச்சுட்டு ஸ்ட்ரிங் வாங்கி ஒரு ஸ்ட்ரிங் தான் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங் இஸ் நாட் possible. ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் பண்ணி வச்சிருக்கேன்.
கரெக்டாக கம்பெனி ஆகல. ஓகே, ஸோ இப்போ அப்போ அதை கிளிக் பண்ணுறேன். ரெண்டுமே எனக்கு ஒர்க் ஆகும். ஆன் சேஞ்சஸும் ஒர்க் ஆகும், டூ செக்கும் ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா டூ செக் வந்து எல்லாத்தையும் டிடெக்ட் பண்ணும். ஆன் சேஞ்சஸ் வந்து நார்மல் டைரக்ட் ஸ்ட்ரிங் வேல்யூ, ஐ மீன் நம்பர்ஸ், அந்த விஷயங்களை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு அரே மாதிரி இருக்க அரே ஆப்ஜெக்ட்ஸு, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் ஆன் சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணாது. பட் ஆனால் டூ செக் வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகே, ஸோ மகாலட்சுமி உங்களுக்கு புரியுதா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு? ஆல்சோ இதுல இன்னொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆன் சேஞ்சஸ் டைரக்ட் வேல்யூஸை டிடெக்ட் பண்ணும். டூ செக் அரே ஆப்ஜெக்ட். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள பெரிய நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் போகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன வச்சுக்கலாம், ஒரு அரேக்குள்ள ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள இன்னொரு அரே, அந்த மாதிரிலாம் போனால் டிடெக்ட் பண்ணாது. டூ செக் கூட டிடெக்ட் பண்ணாது. ஓகே, ஒரு ஒரு லிமிட் இருக்கு இதுக்குமே அந்த டிடெக்ஷனுக்கு. ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக உள்ள போனால் அதை டிடெக்ட் பண்ணாது டூ செக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு அரே, இந்த ஒரு லிமிட் இருக்கும். அந்த ஆப்ஜெக்ட் அரேல நீங்கள் என்ன, நம்ம ஆப்ஜெக்ட் அண்ட் அரேவில் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். புஷ்ஷு, ஸ்லைஸு, ஸ்லைஸு, அந்த மாதிரி இன்னும் நிறைய மெத்தட்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அப்போ டூ செக் நமக்கு ஒர்க் ஆகும். ஆப்ஜெக்ட்லையும் சரி அரேலையும் சரி. டேரக்டா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு அப்படின்னா அப்போ ஆன் சேஞ்சஸ் ஒர்க் ஆகும். ஓகே, பட் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட் இருக்கு. அதாவது ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரே, அந்த அரேக்குள்ள இன்னொரு அரே, அதுக்குள்ள ஆப்ஜெக்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்க அதை டிடெக்ட் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது வந்து டிடெக்ட் பண்ணாது. ஓகேவா? ஓகே, ஐ திங்க் நம்ம ஒரு 4 லைஃப் சைக்கிள் ஹூக் பார்த்தோம். இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்டர், ஆனிமேட்டர், என்ஜி, ஆன் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் டூ செக். ஸோ இன்னும் ஒரு 3 to 4 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த நாளுமே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, தென் வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? வேறு ஏதாவது கொஷின்ஸ், டவுட்ஸ்?